ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ லாஸ்ட் வீக்கில் ஹாலிவுட் சைட்லேருந்து வந்த முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ மார்வல் கிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, அண்ட் டிசி ஃபேன்ஸுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்டேட்னு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ மறக்காம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ அதை தவிர்த்து ஹாலிவுட் சைடில் வந்த மற்ற அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வித் நம்ம காட்ஸிலா காங். ஸோ காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸோ ப்ராஃபிட் ஜோனையும் கடந்து போய் பயங்கர கலெக்ஷன். இந்த படத்தோட சீக்கிரம் கண்டிப்பாக WB எடுக்க தான் போகிறாங்க. அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இந்த படம் கிரீன் லைட் ஆயிடுச்சு. ஸோ ஆமாம், காட்ஸிலா எக்ஸ் காங்கோட சீக்வல் வரப்போகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2026 வரும்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூடமே ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் எப்படி இருந்தாலும் VFXலாம் பயங்கரமாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு 2026 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்ஸிலா எக்ஸ் காங்கோட சீக்வல் பார்க்கலாம். ஸோ இதோட டேரக்டரையுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் ஸ்பக்சோர் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இவர் யாருன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஐ எம் மதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் மூவி எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ஹாரர் மூவி டைரக்டர் தான். ஸோ இவரை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் காட்ஸிலாவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் வைப்புக்கு கொண்டு போகணும். அதாவது அந்த மான்ஸ்டர் வைப்புக்கு 2014 வந்து அந்த மாஸ்டர் வைப்புக்கு கொண்டு போய் ஆகணும். ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற காட்ஸிலா படங்கள் எல்லாம் உங்க டைட்டன்ஸ், அதாவது மெகா டைட்டன்ஸ் தான் இறக்க போறாங்க. அப்படின்னா காட்ஸிலா மறுபடியுமே அந்த மான்ஸ்டர் ஃபார்முக்கு மாறி ஆகணும். ஸோ அப்போ மறுபடியும் ஒரு ஹாரர் டைரக்டர் வந்தால் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் இவரை சூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ரொமோலாஸ். ஸோ ஆமாம், ஸோ டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன், அதாவது இந்த ஃபாக்ஸ் சைடில் வந்து அந்த ஏலியன் படத்தை மறுபடியும் ரீபூட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடேட்டர் படத்தை ரீபூட் பண்ணி ப்ரே அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடேட்டர் படத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீக்வலாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹூலோவில் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனோட ரீபூட்டாக வரப்போகிற ஏலியன் ரொமோலாஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தேட்டரில் தான் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ August 16 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ட்ரைலருமே ரிலீஸ் இருந்தது. ட்ரைலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த ஹாரர் வைப்லாம் மறுபடியும் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மோர் அந்த VFX தவிர்த்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வர அந்த ஏலியன்ஸ் ஆகட்டும், இல்லை அதில் வர அந்த சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே அவங்க ப்ராக்டிக்கலாகவே எடுத்திருக்காங்க. ஸோ அது படத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் தேட்டரில் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்றத. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த நியூஸ்லேயே சொல்லியிருப்போம், இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் வந்து அந்த கோலம் கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு சோலோ மூவி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம், த ஹண்ட் ஃபார் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டாஃப் மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாரா அப்படின்னு சொல்லி கேண்டாஃபா ப்ளே பண்ண மெக்லைன் கிட்டே டைரக்டாக கேட்டிருக்காங்க ஒரு சின்ன இன்டர்வியூவில். ஸோ அவர் வந்து அதுக்கு சொன்ன ஒரு சின்ன ஆன்சர் என்ன அப்படின்னா, இஃப் ஐ எம் ஸ்டில் அலைவ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்னா, ஸோ ஒருவேளை நான் உயிரோட இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அந்த படத்தில் வர கேரக்டரை பேஸ் பண்ணி சொன்னாரா, இல்லை நிஜ லைஃப்பில் அவரோட லைஃப்பை பேஸ் பண்ணி சொன்னாரான்றது தான் தெரியல. எப்படி இருந்தாலும் கோலம்க்குன்னு ஒரு மூவி வரப்போகுது. அதில் நம்ம கேண்டாஃப் வரத்துக்கு வாய்ப்புகள் இப்போ கூடியிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி அண்ட் பிக்சார் கிட்டேருந்து வந்த இன்னொன்று அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாய் ஸ்டோரி 5 அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆமாம், டாய் ஸ்டோரி 3 சொல்லி ஒரு 5 அடுத்த பார்ட் மூவி வரப்போகுது. ஸோ டாய் ஸ்டோரி வந்து இது வரைக்கும் 1, 2, 3, 4 வந்திருக்கு. ஆக்சுவலாக 3லயே டாய் ஸ்டோரிக்கு ஒரு அமைதியான எண்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 4ன்றது ஒன்று எடுத்தாங்க. 4லயே ஒரு சூப்பரான எண்டிங் கொடுத்துட்டாங்க. இப்போ டாய் ஸ்டோரி 5 அப்படின்றதும் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலி டேரக்டர், ஸோ இதுக்கு முன்னாடி பிக்சார் சைட்லேருந்து வந்த அந்த வாலி படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்னி அண்ட் பிகார் கிட்ட இருந்து என்னென்ன மூவிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா சேனல்ல இருக்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்சார் அவங்க கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு பிளான் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ், ஸோ அதுக்கான அனிமேட்டட் மூவி அப்படின்றது வரப்போகுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் மூவி வந்து மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில் மியூட்டன் மேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதோட கிராஃபிக்ஸ், அதோட அனிமேஷன் ஸ்டைலுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம இந்த ஸ்பைடர் வேர்ஸில் வர மாதிரி அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அது நல்லாவே இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அனிமேஷன் மூவி வரப்போகுது. ஆக்சுவலி இது சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ மூவின்றதோட இது சீரீஸாக தான் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் ப்ளஸில் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமேஷன் குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த சீரிஸ் எப்படி இருக்குதுன்றத. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாசேஜ் பார்ட்டி. ஸோ இந்த மூவி கண்டிப்பாக உங்களில் சில பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி தான்.
இது அனிமேஷன் மூவி தான், பட் அடல்ட் கண்டென்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க அங்கே இருக்க அந்த ஐட்டத்துக்குலாம், அதாவது அங்கே இருக்க அந்த ஃபுட் ஐட்டம், அங்கே இருக்க அந்த கிராசரி ஐட்டமுக்கெல்லாம் உயிர் இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது டாய் ஸ்டோரி மாதிரி தான், பட் கிராசரி ஐட்டம்ஸ்க்குலாம் உயிர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் அடல் வைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சீக்வல் சீரிஸ் அப்படின்றது வரப்போகுது. ஸோ அதாவது சாசேஜ் பார்ட்டியை பேஸ் பண்ணி சீக்வல் சீரிஸ் அப்படின்றது வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோவில் ஜூலை 11 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்குமே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் லுக் பிக்ஸுமே ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரியல, சப்போஸ் ரிலீஸ் ஆயிருந்தா நான் பிரேக் டவுன் போட ட்ரை பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சல்வேனியா, ஹோட்டல் டிரான்சல்வேனியா ஃப்ரான்ச்சைஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் 4 பார்ட் வந்திருக்கு. டிரான்சல்வேனியா 1, 2, 3 அண்ட் ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேனியான்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது. ஸோ பட் 4 பார்ட் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல, பட் அதுக்கு முன்னாடி அந்த பார்ட்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீபூட் பண்ணி எடுக்க போகிறாங்க, அதாவது அது வந்து ஒரு சாஃப்ட் ரீபூட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஹோட்டல் டிரான்ஸ்ல்வேனியாவுக்கு பதில் மோட்டல் டிரான்சல்வேனியா அப்படின்ற டைட்டிலில் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸாக தான் வரப்போகுது, அதாவது படமா இல்லாமல் ஒரு சீரீஸாக வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லியாக நம்ம டிராக்குலாவும் நம்ம டிராக்குலாவோட பொண்ணான மேவிஸுமே ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் புதுசாக ஒரு ரெசார்ட் ஆரம்பிக்க போகிறாங்க, அதுதான் மோட்டல் டிரான்சல்வேனியா. ஸோ அவங்க கலிஃபோர்னியாவில் அந்த மோட்டல் ஆரம்பித்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரீஸ் போக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அனிமேஷன் சைட்லேருந்து இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட்ஸ் 3. ஸோ ஆமாம், ஆங்கிரி பேர்ட்ஸ் தி மூவிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க 1, 2ன்னு சொல்லி 2 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், அஃபிஷியலாகவே ஆங்கிரி பேர்ட்ஸுக்கு 3 அப்படின்னு சொல்லி படம் வரப்போகுது. ஆக்சுவலி ஆங்கிரி பேர்ட்ஸ் படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பார்ட் 1 எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பார்ட் 1 எனக்கு பிடிச்சிருந்தது, பட் எனக்கு பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 பிடிக்கல. ஸோ பாப்போ பார்ட் 3ல அவங்க புதுசாக மறுபடியும் இன்னொன்று ஒரு ஐலாண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா, இல்லை இருக்கிற ஐலாண்ட்லேயே வேறு எதனா ஸ்டோரிஸ் வரப்போதா, ஸோ இதில் யார் வில்லனாக வரப்போறா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் படத்தில் நம்ம ரெட்டுக்கும் நம்ம சக்குக்கும் யார் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்களோ அவங்களே தான் மறுபடியும் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆன நியூஸ் இருக்கு. ஸோ ஒரிஜினல் கேஸ்டே தான் மறுபடியும் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஸோ இன்னும் யார் டேரக்டர் கன்ஃபார்ம் ஆகல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லயன் கிங். ஸோ அதாவது நீங்கள் அனிமேஷன் லயன் கிங்கை சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி டிசிஷன்ல இருந்து வந்து அனிமேஷன் லயன் கிங். ஸோ இதுக்கு முன்னாடி டிஸ்னி சைட்லேருந்து வந்து அந்த அனிமேஷன் த லயன் கிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜூலை 12 அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆமாம், ஸோ அதோட 30 வருஷம் ஆனிவர்சரியை பேஸ் பண்ணி அந்த அனிமேஷன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த 19 சம்திங்கில் வந்து அந்த அனிமேஷன் சீரீஸை அனிமேஷன் மூவியை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் பாப் கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் பாபுக்குன்னு சொல்லி ஒரு வில்லன் காமிச்சிருப்பாங்க, அதாவது குட்டியாக ஒரு ஏலியன் மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவர் நேம் வந்து பிளாங்டன். ஸோ அவரை பேஸ் பண்ணின ஒரு மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அமாங்கஸ்க்குன்னு சொல்லி ஒரு சீரீஸுமே ஒர்க்கில் இருக்குது. ஸோ இதுக்கான ட்ரைலருமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரைலர் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அந்த கேம் பிளே பே பண்ண மாதிரி தான் இருக்கா, கேம் அந்த அதே அனிமேஷன் தான் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான ட்ரைலருமே வந்திருக்கு. அண்ட் அதுக்கடுத்து இந்த வீக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, செம்ம ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி வந்த அந்த ப்ரீவியஸ் படத்தில் இருந்த அந்த வைப் அப்படின்றது வரல. ஸோ இது நல்லாவே நல்ல ஆக்ஷன் பேக்கடா கொண்டு போயிருக்காங்க. பட் எனக்கு அந்த ப்ரீவியஸ் பேட் பாய்ஸ் 1 and 2 பார்த்த அந்த வைப் அப்படின்றது வரல. பேட் பாய்ஸ் 3, 4 அப்படி கொஞ்சம் டவுன் ஆயிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் அதுக்கடுத்து இன்னும் கண்டினியூ பண்றாங்களா. ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் ஆஃபுக்கு ஒரு லீடு கொடுத்து இருப்பாங்க. ஸோ பார்ப்போம் ஸ்பின் ஆஃப் மூவிஸோ சீரீஸோ வருதா அப்படின்னு இல்லையான்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயரில் வந்து மிக முக்கியமான அப்டேட், லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஹாலிவுட் சைட்லேருந்து வந்து ஒரு முக்கியமான அப்டேட்ஸ்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேம் சைடில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லர் பீமுக்கான ஒரு கேம் வந்து ஒர்க்ஸில் போயிட்டு இருக்கான். ஸோ கில்லர் பீம் தலைவர் திமிங்கலம். ஸோ ஆமாம், ஸோ சுட்டி டிவியில் போட்டிருப்பாங்க தலைவர் திமிங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பீனை பேஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த கில்லர் பீனை பேஸ் பண்ணி ஒரு கேம்ன்றது இப்போ ஒர்க்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பவர் ரேஞ்சர்ஸை பேஸ் பண்ண ஒரு கேமுமே ஒர்க்ஸில் இருக்குது. ஸோ இல்லைன்னா இந்த மோட்டல் காம்பேக்ட் மாதிரி இந்த மோட்டல் காம்பேக்ட் கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்களே, ஸோ அதே மாதிரி தான் பவர் ரேஞ்சர்ஸ் கேமுமே இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்றத. அதே மாதிரி ஸ்டார் வார்ஸை பேஸ் பண்ணியும் ஒரு கேம் அப்படின்றது வரப்போகுது, ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட டீசருமே ரிலீஸ் ஆகிருந்தது, டீசர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த அரிசான் கேம் விளையாடிப்பீங்க, அரிசான் அட்வென்ச்சர்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதையே லெகோ ஃபார்மேட்ல ஒரு கேமா எடுத்திருக்காங்க. ஸோ லெகோ அரிசான் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த இயர்னா
பிளே ஸ்டேஷன், நிட்டெண்டோ ஸ்விட்ச், அது மட்டும் இல்லாமல் பிசிலையுமே ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ பிளே ஸ்டேஷன்லேயும் நீங்கள் விளாடலாம், பிசிலையும் விளாடலாம். அது மட்டும் இல்லாமல் நிட்டெண்டோ இருந்தால் நீங்கள் நிட்டெண்டோ ஸ்விட்ச்லையுமே இதில் விளாடலாம் சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம டிசி கிட்ட வருவோம். ஸோ டிசி கிட்ட வந்தோம்னா டிசியோட இப்போ ஒரு டாபிக்காக இருக்கிறதே நம்ம சூப்பர்மேன் மூவி தான். ஸோ நெக்ஸ்ட் இயரில் நம்ம ஜேம்ஸ் கேனோட டேரக்டரில் சூப்பர்மேன் மூவி வரப்போகுது. ஸோ இந்த சூப்பர்மேன் மூவிக்கான இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லேட்லேயே உங்களுக்கு அந்த சூப்பர்மேனோட லோகோ தெரியும், நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்குமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் கிராண்டா, அதாவது காமிக் புக்கில் நீங்கள் கேட் கிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பார்த்துப்பீங்க. அந்த ஒரு கேரக்டருமே இந்த சூப்பர்மேன் மூவியில் வர போகிறாங்களா. ஆல்ரெடி சூப்பர்மேன் மூவியில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 சூப்பர் ஹீரோஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு புதுசாக இன்னொரு கேரக்டருமே கேஸ்ட் பண்ணியிருக்கதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதில் சூப்பர்மேனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்து வந்த ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஆர்க்கம் கேம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் விளையாடிருப்பீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஆரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆமாம், பேட்மேன் ஆர்க்கம் விஆரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து இப்போ நம்ம மார்வல் கிட்ட வருவோம். ஸோ மார்வல் கிட்ட வந்த ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் 5ஓட டேரக்டர். ஸோ ஆமாம், அவெஞ்சர்ஸ் 5 வந்து அதாவது நெக்ஸ்ட் அவெஞ்சர் மூவியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் லெவி தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடையாது, பட் பல இன்சைடர்ஸும் பல ட்ரஸ்டபிள் சோர்ஸுமே இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷான் லெவி மேபி டைரக்ட் பண்ணலாம். ஸோ டெட்புல் அண்ட் வொல்வரின் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அவர் டேரக்ட் பண்ணுவாரா இல்லையா, ஸோ அவர் சூட் ஆவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 கேரக்டர்ஸை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாம், அடுத்த அவெஞ்சர்ஸ் படத்தில் கிட்டத்தட்ட 60 சூப்பர் ஹீரோஸ் வர போகிறாங்களா. கிட்டத்தட்ட மார்வலில் அவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வச்சு தான் படம் கொடுத்தாகணும். பேபி சீக்ரெட் வார்ஸ்னு வரும்போது அவங்க எல்லாரையுமே கொண்டு வரலாம். பட் அடுத்த அவெஞ்சர்ஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சீக்ரெட் வார்ஸ் மென்ஷன் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த அவெஞ்சர்ஸ்ன்றது சீக்ரெட் வார்ஸாக வருதா இல்லை வேற டைட்டிலில் வருதானே. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ டைம் இருந்தால் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்வல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் ஷான் லேவியை தான் வச்சிருக்காரு. ஸோ அவங்க மற்ற டேரக்டர் கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு மேபி மறுபடியும் அவங்க ஷான் லேவி வச்சு டேரக்ட் பண்ணலாம், இல்லை மற்ற டேரக்டர்ஸில் வேற யாரையாவது கூட அவங்க இன்னும் கேஷ் பண்ணலாம். பட் இன்னும் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் அனிமேட்டட் சீரிஸ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலி அது ஸ்ட்ரீம் ஆகி முடிஞ்சிச்சு, ஃபைனலும் சூப்பராக இருந்தது. ஸோ ஆக்சுவலி அந்த அனிமேட்டட் சீரிஸ்க்கான அவங்க ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவங்க ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்களா. ஸோ இப்போ அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பையன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து நம்ம டெட்புல் அண்ட் வொல்வரின். ஸோ இந்த படம் மார்வல் சைட்லேருந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போட ஒரே ஒரு படம் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் இந்த மூவி இன்னும் பார்த்துருவீங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மந்த் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மூவி பார்த்துலாம். ஸோ இப்போ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஆமாம், இந்த படத்துக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி R-ரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ R-ரேட்டரில் இந்த படம்ன்றது வரப்போகுது. ஸோ இதுக்கு R-ரேட்டர் என்னென்ன ரீசன், அதாவது என்னென்ன இதில் ரீசன் என்னென்ன இதில் நமக்கு R-ரேட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிளடி வயலன்ஸ் இருக்காங்க. அதாவது ஸோ படம் முழுக்கவே நிறையா அந்த ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் த்ரூ அவுட், அதாவது அந்த அடல்ட் கண்டென்ட், அந்த டபுள் மீனிங் லாங்குவேஜ், ஸோ இது எல்லாருமே இருக்குது. அடல்ட் லாங்குவேஜ், 18+ லாங்குவேஜ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காகவும் R-ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் ரெஃபரன்ஸும் இருக்குது. டெட்புல் மூவிஸில் அதுக்கு இதாக ஆகும். பட் இதில் நம்ம பார்க்க வேண்டியது ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட லாங்குவேஜ் தான். ஸோ இதுதான் டெட்புலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை. ஸோ அவர் எப்படி மற்ற எல்லாருமே கலாய்க்க போகிறாரு, அந்த பிளட் ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு R-ரேட்டர் மூவி நம்ம MC சைட்லேருந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரன் டைமுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours and 7 minutes இருக்க போதான். ஸோ அதாவது அந்த கிரெடிட் சீன் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு 2 hours 7 minutesன்னு இருக்கு. ஸோ படம் பார்க்கும்போது 2 hours அப்படின்றது அந்த கிரெடிட் சீன்லாம் நீங்கள் தூங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours தான் வரும். ஸோ கொஞ்சம் கம்மியான டைம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய கேரக்டர்ஸ் வரப்போகிறாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த 2 hours ஒரு வரப்போகிற எல்லா அந்த கேமியோ கேரக்டருமே பேஸ் பண்ணி இந்த டெட்புல் அண்ட் வொல்வரின் படத்தை வந்து சூப்பராக கொடுத்துருந்தாரு நம்ம ஷான் லெவி அப்படின்னா மேபி அவர் அடுத்த அவெஞ்சர்ஸ் படத்தை எடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி வந்திருக்கு இல்லைன்றதை பொறுத்து. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெனம் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஆமாம், வெனம் த லாஸ்ட் டான்ஸ் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ட்ரைலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, பட் நல்லாவே குழப்பையும் விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோவே ஹோமில் நம்ம எடி ப்ராக் விட்டுட்டு போன செம்பியாட்டை தான் இந்த வெனம் படத்தில் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது அப்போ எந்த யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து ஸ்பைடர் வர்ஸில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இதில் வந்திருக்காங்க. அதாவது
சோனி ஸ்பைடர்வர்ஸ், அமேசிங் ஸ்பைடர் மேன்ஸ்ல வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இதில் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது 10 வயசு பீட்டர் பார்க்குற வர போகிறான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல டைம்லைன் கன்ஃபியூஷன் அண்ட் பல குழப்பங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி மோர்பியஸ் படத்துலேயே 2-3 ஷாட் அவங்க ஸ்பைடர் மேனை ரெஃபர் பண்ணுற மாதிரி வச்சு அடுத்து படம் ரிலீஸ் பண்ணும்போது அது மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க. ஸோ அதேமாரி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக அவங்க மேக் பண்ணியிருக்கலாம் அந்த நோவே ஓம் யூனிவர்ஸோ இதோட மேட்ச் பண்ணுறதெல்லாம். ஸோ படம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ட்ரைலரில் பார்த்தது தான் படத்தில் வருதா இல்லை அது எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து முக்கியமான அப்டேட். ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு அப்டேட்ஸை வந்து நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன் அண்ட் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இதேமாரி அவசரமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எம்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's me, MC, signing off.